தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 5 அனல் மின் திட்டங்களுக்காக ஏற்கனவே கோரப்பட்டுள்ள நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என கவுஹாத்தியில் நடைபெற்ற மின்சக்தி உற்பத்திக்கான ஆலோசனை மாநாட்டில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. மின்சக்தி உற்பத்திக்கான மாநாடு கவுஹாத்தியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழக அரசின் சார்பில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற போது கடுமையான மின் தட்டுப்பாடு இருந்ததாகவும் அதனை போக்கி தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவதாக அவர் உறுதியளித்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். இதன்படி கடந்த 4 ஆண்டுகளில் மின் பற்றாக்குறையை போக்க புதிய திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எடுத்த இடைவிடாத முயற்சியால் தமிழகத்தின் மிகப்பெரிய மின் தேவையான 13,775 மெகாவாட் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி எட்டப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி 293.97 மில்லியன் யூனிட்ஸ் என்ற அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டின் முதல் பாதியில் இருந்த 4000 மெகாவாட் மின் பற்றாக்குறை தமிழக அரசு எடுத்த படிப்படியான நடவடிக்கையால் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்ததனால் கூடுதலாக 4991.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனால் தமிழகத்தின் அன்றாட மின் விநியோகம் 200 மில்லியன் யூனிட்டிலிருந்து 260 மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் திட்ட பணிகளையும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், தமிழகத்தில் நடைபெற்று வரும் 5 அனல் மின் திட்டங்களுக்கான நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்ய மகாநதி மச்சகாடா நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கீடு செய்ய அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இதனை தமிழகத்திற்கு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றும் மற்ற பகுதிகளில் இருந்து மின்சாரம் பெறுவதற்கான கடவுகளின் வேகத்தை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார்.